நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா சரவணா, அவன் உன் தம்பி. எப்ப என் தம்பி உன் தங்கச்சியை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பவே என் தம்பி செத்துட்டான். போடவில்லை அண்ணா போடா. அக்கா, இப்ப ஏங்க மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நல்ல சவுண்டா கேளு. அத்தா, எதிர்க்கதான் அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சவுண்டே போதும். ஆனா அசஞ்சு கொடுக்க மாட்டால. அத்தா, அடிக்கடிக்கதான் அம்மியும் நகரும். இத பாருக்கா, Facebookல எல்லாம் சாட்டிங் பண்றது ஜஸ்ட் ஃபன். ஜஸ்ட் ஃபன். வாட்ஸ் ராங்? முறையறப்ப நீங்க பேசாதீங்க அத்தா. ஒழுங்கா கடலை போட்டு நீங்க சைன் அவுட் பண்ணி 4-5 தடவை ரீஃப்ரெஷ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வருமா? யா ரைட். நெக்ஸ்ட் டைம் ஐ ஃபாலோ. நல்லா சொல்லி கொடுடி. அவன் தலகால் புரியாம ஆடட்டும். இப்பவே ஹாய் டியர், ஹேட் லஞ்ச், ஹாய் டியர், ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு அனுப்புறாளுங்க. ஹே, டியர்னா தப்பா? அவ யாரு உன்னை டியர்னு சொல்றதுக்கு? என்னுடைய ஃபேன்ஸ், டை ஹார்ட் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ்? அக்கா, டியர்னா ஒரு சாதாரண வார்த்தைக்கா. இப்பெல்லாம் டியர் சார், டியர் மேடம்னு எழுதுறது இல்லையா? அது வேற டியர் டி. இங்கிலீஷ்ல ஒரு டியர் தான்க்கா இருக்கு. என்ன ஒரு அறிவு இந்த சின்ன வயசுல. யாருடா சாட்டிங்க்கு வருவாங்கன்னு குளத்தோரமா மீன் பிடிக்கிற மாதிரி ஐபேடையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு யாராவது ஹாய்னு போட்டதும் அப்படியே பாஞ்சு பதில் போடுறது. அப்படியா தான்? ஏய், அவ ஓவரா பில்டப் பண்றா. ரம்யா, தேவையில்லாம இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இவன் ஃப்ராடு. அக்கா, அத்தான ஃப்ராடு கிடுன்னு சொன்ன எனக்கு கோவம் வரும். அத்தான யாராவது டியர்னு கூப்பிட்டாலோ, அத்தா யாரையாவது டியர்னு கூப்பிட்டாலோ நோ ப்ராப்ளம். இதுல தப்பே இல்ல. ரம்யா, நீ பேசுறது கேட்கும்போது என் கண்ணே கலங்குதுமா. கூல் கூல் கூல். நீ மட்டும் லாக்கு படிச்சிருந்தா வச்சுக்க, இந்த ஃபேஷன் டெக்னாலஜி பதிலா அடேங்க அப்பா பெரிய லாயரா இருந்திருப்ப. I am impressed dear, very much impressed. பாத்தியா பாத்தியா, இப்ப அத்தா டியர்னு சொன்னாரு. உனக்கு ஏதாவது தப்பா தெரியுதா? அதே மாதிரி எனக்கும் தப்பா தெரியலையே. லா பாயிண்ட் இப்படி பூந்து அப்படி வந்து என்னமா விளையாடலற? நீங்க எடுத்து கொடுத்தீங்க, நான் முடிச்சு கொடுத்தேன் அத்தா. That's all your honor. இங்க பாருடி, நீ அவனை விட மோசமான ஆளா இருக்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் இதே மாதிரி ஐபேட்ல ஹாய் டியர்னு எவ்வளையாவது கொஞ்சனா அப்போ உனக்கு தெரியும். அப்படியே பொத்திக்கிட்டு வரும். எனக்கு வராது. நான்லாம் ஃப்ரீயா விட்டுருவேன். வரே வா, क्या बात है. நீ பேசாதடா. அக்கா, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா அத்தானை தான் பையனை பார்க்க சொல்லுவேன். அத்தான் தான் இன்டர்வியூ பண்ணுவாரு. என்னத்தா? அவனை வளைச்சு வளைச்சு கேள்வி மேல கேள்வி துருவி துருவி கேட்பேன். அத்தா, பையன் நீங்க இன்டர்வியூல பாஸ்ன்னு சொன்னாதான் நான் மூஞ்சியே பாப்பேன். என் வீட்ல அத்தா போட்டோவை பெரிய சைஸ்ல மாட்டி வைப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தனியா சோலவா நிக்கிற போட்டோவா இல்ல உங்க அக்கா கூட திஷ்டி பொம்மை மாதிரி நிக்கிற போட்டோவா? சேச்சா, நீங்க தனியா இருக்கிற போட்டோ தான். அந்த சிங்கம் டு சூர்யா மாதிரி டைட் க்ளோஸ்ல கர்ஜிக்கிற மாதிரி.
ஐயோ அந்த மாதிரி போட்டோ நான் இன்னும் எடுக்கலையே. இல்லனா எடுத்துருவோம். கண்டிப்பா உன் கல்யாணத்தப்போ பெருசா ஃப்ரேம் போட்டு கொடுக்குறேன் பாரு நானு. என் வீட்டு நடு ஹால்ல அந்த போட்டோ இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது சேட்டை பண்ணான்னு வச்சுக்கோங்க, அத்தா போட்டோவை காட்டி என்ன என் தலையை கூப்பிடுவான்னு சின்னதா ஒரு மிரட்டல். அவன் ஆடி போயிடுவான் அப்படியே. ஓடி போயிடுவான் அத்தா, என் கூட இருக்க மாட்டான். அரே வா क्या बात है அக்கா மாதிரியே தங்கச்சியும். ஐயோ கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா? தலை சுத்துது. இந்த வீட்ல ஏற்கனவே ஒரு லூஸ் இருந்தது, இப்ப இன்னொரு லூஸ் புதுசா சேர்ந்திருக்கு. இங்க பாருடா, என்ன இனி யார்கிட்டயாவது Facebookல கடலை போட்ட கைய வெட்டிடுவேன், புரிஞ்சுதா? ஹலோ, தொட்டு பாருங்க. அத்தா லாகின் பண்ணுங்க. அவளை பத்தி தெரியாது உனக்கு, எதுக்கு ரிஸ்க் நமக்கு? ரிஸ்க்ல நமக்கு பானிபூரி சாப்பிடுற மாதிரி. லாகின் அத்தா. ஓகே டியோ. என்ன சொன்ன? உன்ன ஹலோ, நான் சரவணன் பேசுறேன். எங்கடி இருக்க? வீட்ல. உன் புருஷன் பக்கத்துல இருக்கானா? இல்ல. ஏன்? பேசணும். ஃபோன் பண்ண சொல்லவா? வேணாம். பக்கத்துல இருந்தானா உன் ஃபோன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசலாம் நினைச்சேன். என்ன விஷயம்? நான் உன்கிட்ட பேச போறத ஒரு வார்த்தை மாறாம அப்படியே அவன்கிட்ட சொல்றேன். என்னையும் என் ஃபேமிலியும் என்ன பஃபூன் நினைச்சிட்டு இருக்கானா? என்னாச்சு? ஏய் இரு, முழுசா பேசிக்கிறேன். என்ன அவன் முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கிறதுக்கு புதுசு புதுசா டெக்னிக் கண்டுபிடிக்கிறானா? இனி அது நடக்காதுன்னு சொல்லி வை அவன்கிட்ட. என்ன பிரச்சனை? தமிழோடைய தங்கச்சி ரம்யா காதல் பிரச்சனை. அவன்கிட்ட அவன் தங்கச்சிங்களை கொஞ்சம் கண்ட்ரோலா வைக்க சொல்லு. நான் அவளை பார்க்கவே இல்ல. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ரம்யா லவ் பண்ண உனக்கு என்னடா? உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே? ரம்யா எவனையோ லவ் பண்ணா எனக்கு என்ன, நான் போயிட்டே இருந்திருப்பேன். அவ லவ் பண்றது என் சித்தி மகனை, என் தம்பிய. அர்ஜுனையா? என்ன ஷாக்கிங்கா இருக்கா? அந்த பக்கம் இருக்கிற உனக்கே அதிர்ச்சியா இருக்குன்னா உங்களுக்கு எதிர்க்க நிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? அர்ஜுன் ரம்யாவை காதலிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் தமிழ், அர்ஜுன் ரம்யாவை காதலிக்கிறதுல நிறைய தப்பு இருக்கு. அவளையும் அவ குடும்பத்தையும் என் சித்திக்கும் சித்தப்பாக்கும் சுத்தமா பிடிக்காது. ஹே, நானும் அந்த ஃபேமிலில ஒருத்தி. அதெல்லாம் அப்போ. இப்ப நீ தமிழோட வைஃப், எனக்கு வேண்டாத ஒருத்தனோட மனைவி. எங்க குடும்பத்துல யாருக்குமே பிடிக்காத ஒருத்திய நாங்க யாருமே அக்செப்ட் பண்ண முடியாது. அர்ஜுனுக்கு ரம்யாவை பிடிச்சிருக்கு, நீ யாருடா அதை கேக்குறதுக்கு? சரவண அர்ஜுனோட அண்ணன். நான் அக்கா. நீ இப்ப என் ஃபேமிலி லிஸ்ட்லயே இல்லையடி. நீ லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துட்டா அர்ஜுன் எனக்கு தம்பி இல்லாம போயிடுவானா? இந்த கதெல்லாம் எவனா காதுல பூ வச்சுட்டு வருவான், அவன்கிட்ட சொல்லு. இப்பதான் நிம்மதியா இருக்கு இவங்க தொல்லலாம் இல்லாம. மறுபடியும் காதல் கல்யாணம்னு உன் புருஷ வீட்டு படி என்னால மிதிக்க முடியாது. அதே மாதிரி இந்த காதல காரணமா வச்சுக்கிட்டு உன் புருஷன் இந்த வீட்டு படியில காலை வைக்க கூடாது. சரி, வேற ஏதாவது சொல்லணுமா? ரம்யா இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஏய், அவ சின்ன பொண்ணு. கல்யாண ஆசை வந்துடுச்சு, இனி என்ன சின்ன பொண்ணாவ? அர்ஜுனும் அவளை சந்திக்க மாட்டான். ஒருவேளை அர்ஜுன் எங்க யாரு பேச்சையும் கேட்காம அங்க வந்தா கழுத்தை புடிச்சு வெளில தள்ளிட்டு எனக்கு போன் பண்ணு. யாரு? நீ, உன் புருஷன், யாராச்சும் எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி ரம்யா எங்க வீட்டுக்கு வந்தாலோ போன்ல அர்ஜுனோட பேசினாலும் நான் சொல்லுவேன். யார்கிட்ட சொல்லுவ? உன் புருஷனுக்கே போன் பண்ணி சொல்லுவேண்டி. எனக்கு என்ன பயமா? அவன் தான் திருட்டு பையன், நான் இல்ல. ஏய், நீ ரொம்ப ஓவரா அனாவசியமா வார்த்தை விட்டுட்டு இருக்க. ஆமா, இப்ப என்ன உனக்கு? என்னதான் பேசினா உனக்கு புத்தி வர போறது இல்ல. இந்த காதல் நடக்காது. உன் புருஷன்கிட்ட தெளிவா சொல்லு. இனி எந்த வழியிலயும் சரவணனுடைய அன்பு அவனால் சம்பாதிக்க முடியாது. ஏய், உன் அன்பு எங்க யாருக்கும் தேவையில்லடா, போ. தெரியும்டி, உங்க எல்லார பத்தியும் நல்லா தெரியும். ரம்யா மூலமா உடஞ்சிருக்கிற உறவை ஒட்ட வைக்க பாக்குறீங்களா? உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. இந்த ரம்யாவை எங்க அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாச்சும் டிராமா பண்ணா அவ்வளவுதான் அவனுக்கு.
உங்கள் விஜய். விட்ரா அர்ஜுனே, காதல்ல இந்த மாதிரி எதிர்ப்பு வரலன்னா சுவாரஸ்யமே இருக்காது. அலை இல்லாத கடல், பிரச்சனை இல்லாத காதல் அழகாவே இருக்காதுடா. சேரப் மேன். எனக்கு மட்டும் ஏன் பெரியப்பா இப்படிலாம் நடக்குது? நீ பெரிய கலவரம் வரும் தெரிஞ்சுதானே ரம்யாவை லவ் பண்ணேன். நான் எத்தனை தடவை பலவித ரூட்ல உனக்கு அட்வைஸ் பண்ணேன், கேட்டியா? கேட்கலையே. அர்ஜுன், கொஞ்ச நாள் சைலண்ட் ஆயிரு. அப்புறம் மெதுவா அவன் கல்யாணம் பேச்சு நானே ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பெரியப்பா. தம்பி, எதுவும் தப்பான முடிவு எடுக்க கூடாது. பெரியப்பா தற்கொலைக்கு எதிரானவன். நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? அதெல்லாம் கோழைங்க செய்யறது. கரெக்ட். நீ பெரிய வீரன் எனக்கு தெரியுமே. நான் பேச போறேன் பெரியப்பா. யாருக்கிட்ட? அண்ணங்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும். டேய், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? இப்பதான் எரிமலை வெடிச்சு அடங்கி இருக்குது. நீ அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி ஹாட்டா இருக்குதா கோல்டா இருக்கான்னு செக் பண்ண போறியா? ஆமா. ஆமாவா? ஆள விடுறா சாமி. உன் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா என் மகன் நிச்சயமா என்ன வீட்டை விட்டு துரத்தி போடுவான். ரம்யாவை கிளம்பி வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து போய் அண்ணன் அண்ணியும் பார்க்கலான் இருக்கோம். டேய், நீ ஆர்டினரி இம்சை இல்லடா, எக்ஸ்ட்ராடினரி இம்சை. இருந்துட்டு போறேன் பெரியப்பா. இம்சியாவே இருந்துட்டு போறேன். என் லக்கு, எனக்கு பிடிச்சது எதுவுமே என் கூட இருக்க மாட்டேங்குது. டேய், கண் கலங்குற மாதிரி பேசி என்ன கரெக்ட் பண்ணிட்டா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காதே. பெரியப்பா, எனக்கு இனிமேல் யார் சப்போர்ட்டும் வேண்டாம். இனிமேல் தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரையும் தனியாவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் செய்ய போறேன் தெரியல. ரம்யா வரட்டும், யோசிச்சு முடிவு எடுத்துட்டு சொல்றேன். அர்ஜுன், உன் திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ முருகனை பாஸ் பாஸ்ன்னு கூப்பிடும் போதே நினைச்சேன். நீ அவன் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ண போற. முருகன் சுதாவை கூட்டிட்டு எஸ்கேப் ஆன மாதிரி நீ ரம்யாவை கூட்டிட்டு போய் அப்ஸ்காண்ட் ஆகி கல்யாணத்தை முடிச்சிட்டு என்ட்ரி கொடுக்க போற. கரெக்டா? தப்பு பெரியப்பா. எனக்கு ஓடி போய் கல்யாணம் பண்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் ரம்யாவை எதுக்கு வர சொல்லி இருக்கிற? சரவணன் மீட் பண்ணணும். மீட் பண்ணி என்னடா பண்ண போற? சண்டை போட போறீங்களா? அண்ணங்கிட்ட நான் ஏன் சண்டை போடணும்? அப்ப மீனாட்சி கிட்டியா? சண்டையெல்லாம் போட போறது இல்ல பெரியப்பா. ரம்யா வரட்டும், பேசிட்டு சொல்றேன் உங்களுக்கு. டேய், ஏற்கனவே திருநெல்வேலி டீம் நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிறாங்க. நீ புதுசா ஒரு ராக்கெட்டை விட்டு ரணகளம் ஆக்கிடாதடா. எங்களாலலாம் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது பெரியப்பா. எங்களால? என்னாலையும் ரம்யாவாலையும். டேய், ஏன்டா இப்படி பிட்டு பிட்டா பேசி என் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ற? கரெக்டா என்ன பண்ண போற? தெரியல. உன்னை அடிச்சே கொண்டுடா. இப்ப இருக்க மைண்ட் செட்ல என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் கூட இருந்தேன்னா என்ன மென்டல் ஆக்கிடுவேடா. ராஜா, என்ன செஞ்சாலும் யார் மனசும் நொந்து போவாதபடி செய்டா. பை பை பை. ஹலோ அனி. சொல்லு அர்ஜுன். நான் உங்களையும் அண்ணனையும் மீட் பண்ணோம். நீ அதுக்கே ஃபோன் பண்ற? வீட்டுக்கு வா. அண்ணா இருப்பாரா? அத அவன்கிட்ட தான் கேட்கணும். சரி, நீ நான் அண்ணங்கிட்ட பேசிக்கிறேன். அர்ஜுன், அனி சொல்லுங்க. என்ன விஷயம்? நேர்ல வந்து பேசுறேன் நீ. நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லு. சரவணா, அர்ஜுன் உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரதா சொன்னா. அவன் தான் கூப்பிட்டான். என்ன
என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம்ண்ணா, உன்கிட்ட பேசணும். உங்ககிட்டலாம் பேச எனக்கு இஷ்டம் இல்லை. ப்ளீஸ்ண்ணா. அண்ணி ப்ளீஸ், நீங்களும் வாங்க. நான் வெளில கிளம்பணும். இது வந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அண்ணா உள்ளே வந்து பேசலாமா? வந்து சீக்கிரம் சொல்லிட்டு போ. அண்ணா நானும் ரம்யாவும் ஒருத்தர் மனசார விரும்புகிறோம். ஏய், உன் லவ் சரி கேட்குற மூட்லலாம் நான் இல்லை. ஒரு நிமிஷம்ண்ணா. எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நம்ம ஃபேமிலி தான் முக்கியம்னு நினச்சேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள், மீனாட்சி அண்ணி ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பிடிச்சவங்களும் கூட. என்னோடய காதல் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரும் தான் நினச்சேன். ஆனால் சூழ்நிலை என் விஷயத்தில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நானும் ரம்யாவும் ஒருத்தருக்கு லவ் பண்ணுறது உங்களுக்குள்ள சண்டையை கொண்டு வந்துருச்சு. என்னால் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியலண்ணே. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணும்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். நீங்கள் எங்களால் சண்டை போடக்கூடாது. நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி யாரும் எங்களை ஏற்றுக்கு போகிறதில்ல. நிறைய சண்டை வரும், நிறைய பேருக்கு மனசு வருத்தப்படும். அதனால் நாங்கள் பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டோண்ணே. இது நாங்கள் 2 பேரும் முழுமையாக பேசி எடுத்த முடிவு. இதனால் யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு எடுத்த முடிவு. உலகத்தில் நிறைவேறாமல் போன காதல் நிறைய இருக்கு. அதில் ஒன்றா எங்கள் காதலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்கள் எங்களால் சண்டை போடக்கூடாது. நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி யாரும் எங்களை ஏற்றுக்கு போகிறதில்ல. நிறைய சண்டை வரும், நிறைய பேருக்கு மனசு வருத்தப்படும். அதனால் நாங்கள் பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டோண்ணே. இது நாங்கள் 2 பேரும் முழுமையாக பேசி எடுத்த முடிவு. இதனால் யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு எடுத்த முடிவு. உலகத்தில் நிறைவேறாமல் போன காதல் நிறைய இருக்கு. அதில் ஒன்றா எங்கள் காதலும் இருந்துட்டு போட்டோம். எங்கள் கல்யாணம் நடந்தால் உங்கள் வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகும். எங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணமே வேண்டாம். அக்கா, நீயும் அத்தான் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. நீங்க சந்தோஷமா இருந்தாதான்க்கா நான் சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா, நானும் அர்ஜுனும் இனி போன்ல பேசிக்கிறது, நேர்ல சந்திக்கிறது இனி எதுவுமே பண்ண மாட்டோம். இது உண்மையான பிரிவுக்கா. இதை ஏமாத்துறதுக்காக நான் சொல்லலக்கா. நீங்க என்ன நம்பலாம். இனி எங்க பாதை வேறதான். அர்ஜுன் அவங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாரு. நம்ம வீட்ல யார சொல்றீங்களோ அவரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனி எல்லாம் சரியாகணும்னா எல்லா சண்டையும் முடியணும். அதான் அக்காவால நீங்க இல்லாம அக்காவை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணா, எங்களுக்கு யார் மேலேயும் வருத்தமோ கோவமோ கிடையாது. இனி நீங்க என்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இனி நீ சொல்றபடி கேட்பண்ணா. வரேன்.
பாய்.